கவர்மெண்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. செகண்டு பால்மெட்டோ ஜிபிஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நோவிட்டாஸ் சொல்யூஷன்ஸ். நோவிட்டாஸ் சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்ட், இதில் ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருந்தாலுமே அது மெடிக்கேர்ல தான் இருக்கும். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. இது முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். ஓகே. இதுல ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, இல்ல இந்த நேம் நடுவில் வந்திருக்கு அப்படின்னாலே அது மெடிக்கேரோட ஃபார்ம் தான். அது மெடிக்கேர்னு தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது நோவிட்டா சொல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் இல்லை எனக்கு இப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த என்ன டேர்ம்ல கொடுத்துருப்பாங்கன்னா மெடிக்கேர் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்படியும் கொடுத்துருக்கலாம், மெடிக்கேர் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு கொடுத்துருக்கலாம். அடுத்து இன்னொரு டைப்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹெச்ஏசி நம்பர், அதாவது பேஷண்ட் ஐடி இல்லைன்னா இன்சூர்ட் ஐடி. உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ல லாஸ்டா அல்பபெட்ஸ் ப்ரிஃபிக்ஸ்லயோ இல்லை சஃபிக்ஸ்லயோ உங்களுக்கு அல்பபெட்ஸ் கலந்து வரும். அப்படி வந்ததுன்னா அது மெடிக்கேர் தான். patient ID or insured ID. பேஷண்ட் ஐடியோ இல்லை இன்சூர்ட் ஐடியோ உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ்லையோ இல்லை சஃபிக்ஸ்லையோ ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அது மெடிக்கேர் தான். அடுத்து
ESRD அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ESRD அப்படிங்கிறது கிட்னி ஃபெயிலியர்ஸ் கவர் பண்ற ஒரு இது. ஸோ ESRDன்னு குடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது மெடிகேர் தான். புரிஞ்சுதா? இதெல்லாம் மெடிகேர் இந்த மாதிரிலாம் குடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. மெடிகேர் ஃபார்ம் அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு கவர்ன்மெண்ட் சர்வீசஸ் டைரக்டாவே குடுத்திருப்பாங்க. கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கவர்ன்மெண்ட் சர்வீசஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. அப்படி குடுத்திருந்தாங்கன்னா மெடிகேர்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பால்மெட்டோ அப்படின்னு இருக்கும். இப்ப ஸ்கிரீன்ஷாட் காட்டுனேன் இல்லையா? அதுல இருக்கிற டெர்ம்ஸ்லாம் குடுத்திருந்தாங்கன்னாலும் அது மெடிகேர் தான். அடுத்து நோவிட்டா சொல்யூஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா மெடிகேர் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு குடுத்திருப்பாங்க. இன்னொரு டெர்ம் பேஷண்ட் ஐடி ஆர் இன்சூர்ட் ஐடி அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ்லயோ, சஃபிக்ஸ்லயோ ஆல்ஃபபெட்ஸ் குடுத்திருப்பாங்க. அப்படி குடுத்திருந்தா அது மெடிக்கல்ல தான் வரும். அடுத்து ESRD அப்படின்னு குடுத்திருப்பாங்க. கொஸ்டினே ESRDன்னு தான் குடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி குடுத்திருந்தாலும் அது மெடிக்கல்ல தான் இதாகும். இது கிளியரா? இந்த மாதிரிலாம் ஃபார்ம்ஸ்ல இருக்கு அப்படின்னாலே கன்ஃபார்ம் அது வந்து மெடிக்கேர் ஃபார்ம் தான். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் வச்சு தான் நீங்க மெடிக்கேரா, IOBயான்னு ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இது புரிஞ்சது யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல புரிஞ்சுச்சு. ஏன்னா இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு இன்னொரு EOB இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதுல மெடிக்கேரா இல்ல கமர்ஷியல் COBயான்னு கேட்பாங்க. ஸோ 2 கண்டுபிடிச்சா மட்டும் தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இது தவிர்த்து எனக்கு வேற வருது. இப்ப இந்த கிரைட்டீரியாஸ் எதுவுமே எனக்கு இதாகல. அப்ப வேற ஏதோ வருது அப்படின்னா அதெல்லாம் இதுல வரும். COBல வரும். கிளியரா? ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கான்னு செக் பண்ணணும். இது எதுலயுமே எனக்கு மெடிக்கேர் வரல அப்படின்னா ரிமைனிங் வேற என்ன வந்திருக்கோ அதுதான் உங்களுக்கு COBல வரும். அதாவது பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி வருது இல்ல வேற ஏதாவது குடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அது COB தான். இது ஃபுல்லா ஹெட்டிங்லயே வந்துருமா மேம்? இல்லாட்டி தனியா வருமா மேம்? இதுல இது ஃபுல்லாவே ஹெட்டிங்லயே வந்துருமா? இப்படி தனியா நமக்கு வருமா? ஹெடர் லெவல்ல குடுத்திருப்பாங்க. ஹெட் லெவல்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே. அது மேல தான் குடுத்திருப்பாங்களான்னு கிடையாது. சென்டர்ல கூட வரலாம். இல்ல சைடுல கூட வரலாம். எங்கனாலும் குடுத்திருப்பாங்க அது. நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் எழுதணும். ஐடென்டிஃபை ஓகே. ஸோ ஃபார்ம்ஸ் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இத தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு நார்மலா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி குடுத்திருக்காங்க அப்படின்னா, அது இப்ப நம்ம வந்து HIPAA ஃபார்ம், UB ஃபார்ம்ல வந்து செக் பண்ணுவோம் இல்லையா? ஆர்கனைசேஷன் நேம், பேஷண்ட் நேம்னா என்ன சாரி டென்டிஸ்ட் நேம்னா என்னன்னு செக் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா கூகுள்ல போய் பார்ப்போம். அது ஆர்கனைசேஷன் நேம் தானா? இல்ல அது ப்ரொவைடர் நேமான்னு செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு நேம் வந்து எனக்கு கவர்ன்மெண்ட் சர்வீஸ்ல வருதா? இல்ல பிரைவேட் சர்வீஸ்ல வருதான்றது தெரியல அப்படின்னா, நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. கிளியர் தான். அடுத்து EOB இண்டிகேட்டர், கேரியர் நேம், EOB டேட். இதுல இந்த 3மே உங்களுக்கு டாப்ல குடுத்திருப்பாங்க. EOB இண்டிகேட்டர், கேரியர் நேம், EOB டேட். இதுல EOB இண்டிகேட்டர் அப்படிங்கிறது தான் நீங்க வச்சு கண்டுபிடிக்க போறது. இதுல கீழ பாருங்க அதுல குடுத்திருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா? அப்ப உங்களுக்கு அது மெடிக்கேரா இல்ல COBயான்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நேம்ஸ் குடுத்திருப்பாங்க. COB அப்படிங்கிறது மேல உள்ளது எதையுமே உங்களுக்கு இது பண்ணல அப்படின்னா, அதெல்லாம் எதுல வரும்? COBல வரும். நான் சொன்னேன் இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி அதர் தென் கவர்ன்மெண்ட் இல்லாம வேற இன்சூரன்ஸ் கம்பெனி குடுத்திருக்காங்கன்னா, அந்த COBல தான் அதாகும். ஸோ இத வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. EOB இண்டிகேட்டர் அப்படிங்கிறது யுவர் மெடிக்கேரா இல்ல COBயான்னு கேட்பாங்க. ஸோ இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது மெடிக்கேர். அத தவிர்த்து வேற இருக்கு அப்படின்னா அது EOBல வரும். சாரி COBல வரும். கெரியர் நேம் கேட்பாங்க. கெரியர் நேம் அப்படிங்கிறது ஒண்ணு உங்களுக்கு அந்த ஃபார்ம்ல மேல லோகோ இருக்கும். அந்த லோகோ பக்கத்துல குடுத்திருப்பாங்க.
இல்ல கரியர் நேம்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்ல கவன்ட்ரின்னு குடுத்திருப்பாங்க. இல்ல குரூப் நேம், இன்ஷூர் நேம், இல்லன்னா அந்த லோகோ பக்கத்துல பேர் நேம்னு குடுத்திருப்பாங்க. பேயர் நேம் ஆர் கரியர் நேம்னு கேட்டாங்க. 2ம் ஒண்ணு தான். அடுத்து பிளான் நேம், பேயர் நேம், ரெமிட்டர் நேம். இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அது கரியர் நேம் தான். அடுத்து இஓபி டேட். இஓபி டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு இஓபி டேட்ன்னு டைரக்ட்டா குடுத்திருக்கலாம். இல்ல செக் டேட்ன்னு குடுத்திருப்பாங்க. இல்ல கிரியேட் டேட்ன்னு குடுத்திருப்பாங்க. இல்ல டேட் ஆஃப் பேமெண்ட், டேட் ரிசீவ்ட், டெபாசிட் டேட், இல்லன்னா எஃபெக்டிவ் டேட், இஎஃப்டி டேட் இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. ஸோ இதுல நீங்க கீவேர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் மெமரைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால என்னென்ன ஹெட்டிங் கீழ வருது அப்படின்றத ஆன்சர் பண்ண முடியும். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஓபி இண்டிகேட்டர், கரியர் நேம், இஓபி டேட். இது 3மே நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 எங்க குடுத்திருப்பாங்க அப்படின்றது ஃபார்ம்க்கு மேல குடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஃபார்ம்க்கு போலாம். இப்ப நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான். அது மெடிக்கேரா, இல்ல அது சிஓபியா அப்படின்றது மட்டும் தான் நம்ம எப்படி செக் பண்ணணுன்றது பார்த்தோம். இதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, என்ன ஃபார்மேட்ல கேட்பாங்க அப்படின்றது பார்க்க போறோம். இதுல நம்ம நார்மலா வொர்க் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம ஆல்ட் என்டர் இதுவரை குடுத்துட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாரி ஃபார்மேட்ல ஒண்ணு எடுத்திருக்கேன். ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும்னு கிடையாது. என்னென்ன ஃபார்மேட்னாலும் வரலாம். நான் அதுல ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன். இப்ப இதுல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இந்த மாரி வருதுன்னா, அதுல சர்வீஸ் லைன் எது, கிளைம் லெவல் எதுன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். சர்வீஸ் லைன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஃப்ரம் டேட் டூ டேட்ன்னு குடுத்து ஒரு லைன் குடுத்திருப்பாங்க ஃபுல்லா. ஃப்ரம் டேட், டூ டேட், பிஓஎஸ், நம்பர்ஸ், ப்ரொசீஜர் கோடு, மாடிஃபயர்ஸ், பில்ட் அமவுண்ட், அலோவ்ட் அமவுண்ட், டிடக்ட் அமவுண்ட், காயின்ஸ் அமவுண்ட், ஜிஆர்பி கோடு, குரூப் கோட், ரீசன் கோடு, அட்ஜஸ்ட்மென்ட் அமவுண்ட், ப்ரொவைடர் பெய்ட் ஐடி இந்த மாரிலாம் குடுத்திருப்பாங்க. அதுல டேட் இந்த மாரி ஹெட்டிங் லெவல்ல குடுத்து, அதாவது டேட் குடுத்து அந்த ஹெட்டிங்க்கு நேரா குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் சர்வீஸ் லைன்ல வரும். அதாவது லைன் 11 சொல்லுவாங்க. டேட் குடுத்திருந்து உங்களுக்கு இந்த மாரி குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இது லைன் லெவல். அதாவது சர்வீஸ் லெவல்ன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு கீழ கிளைம் டோட்டல்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. டோட்டல்ன்னு குடுத்திருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் கிளைம் லெவல்ல கவர் ஆகும். ஒரு ஃபார்ம்ஸ் வரும்போது, அது எப்படி குடுத்திருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க. 2 சில டைம்ஸ் 2 குடுத்திருப்பாங்க. சர்வீஸ் லைன் குடுத்திருப்பாங்க, கிளைம் லெவல் குடுத்திருப்பாங்க. சில டைம் கிளைம் லெவல் மட்டும் குடுத்திருப்பாங்க. ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சர்வீஸ் லைன் கேட்குறாங்க அப்படின்னா, அதுல குடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. இல்லன்னா பிளாங்க் அக்செப்ட் பண்ணுங்க. சர்வீஸ் லைன்ல கொண்டு போய் கிளைம் லெவல்ல மாத்தி குடுக்காதீங்க. ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருக்கணும். டேட் குடுத்திருந்து உங்களுக்கு இந்த மாரி பில்ட் அமவுண்ட் இதுக்கு அமவுண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா, அது சர்வீஸ் லைன்ல வரும். டோட்டல்ன்னு குடுத்திருக்காங்க, இல்ல கிளைம் டோட்டல்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் கிளைம் லெவல்ல வரும். இது புரிஞ்சுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. இப்ப இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, பில்ட் அமவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா, அலோவ்ட் அமவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க. டிடக்ட் அமவுண்ட் கேட்பாங்க. அதுல கேட்டுட்டு உங்களுக்கு லைன் என்ன லைன்ல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. லைன் 1 அப்படின்னா, அதுக்கு நேரா என்ன அமவுண்ட் இருக்கோ அந்த அமவுண்ட் சூஸ் பண்ணுங்க. சில டைம் உங்களுக்கு டைரக்ட்டா கேட்டிருப்பாங்க. சில டைம் இன்டைரக்ட்டா கேட்டிருப்பாங்க. கவர்டு சார்ஜஸ்ன்னு கேட்டிருப்பாங்க அலோவ்டுக்கு பதிலா. கவர்டு சார்ஜஸ் எதுல வரும்? பாருங்க இதுல கவர்டு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எதுல வருது? பில்ட் அமவுண்ட்ல அலோவ்ட் அமவுண்ட்ல வருது. அப்ப இதுல கவர்டுனாலும் குடுத்திருப்பாங்க. ஸோ கவர்டுன்னு குடுத்த உடனே அதுக்கு ஹெட்டிங் வந்து வேற மாரி குடுத்திருக்காங்கன்னு நெனைக்காதீங்க. அது அலோவ்டுல தான் வரும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க கவர்டு குடுத்திருந்தாலும் அது அலோவ்ட் அமவுண்ட் தான். அலோவ்ட் அமவுண்ட் குடுத்திருந்தாலும் அது அலோவ்ட் அமவுண்ட் தான். ஸோ ஹெட்டிங் அதுக்குள்ள சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வீஸ் லைன்ல கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு டைரக்ட்டா சர்வீஸ் லைன் குடுத்திருப்பாங்க. இல்லன்னா லைன் 1ன்னு குடுப்பாங்க.
சர்வீஸ் லைன்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் லைன் பில்ட் அமௌண்ட் கேட்டாங்கன்னா, சர்வீஸ் லைன்ல என்ன லைன்ல குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லைன் 1 கேட்டாங்கன்னா, சர்வீஸ் லைன் 1ல பில்ட் அமௌண்ட் என்ன குடுத்துருக்காங்க? 70.00 குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 70.00 கீப் பண்ணணும். எனக்கு சர்வீஸ் லைன்ல குடுக்கல. கிளைம் லெவல்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளைம் லெவல் பில்ட் அமௌண்ட் கேட்டாங்கன்னா, கீழ பில்ட் அமௌண்ட் நேரா ஓவராலா கால்குலேட் பண்ணி கீழ குடுத்துருப்பாங்க. ஸோ அதுல கிளைம் லெவல்னு குடுத்திருந்தாங்கன்னா, அதுல கீழ என்ன அமௌண்ட் இருக்கோ அத நீங்க போடணும். 2த்துக்குள்ள டிஃபரன்ஷியேட் புரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் லைன் எது, கிளைம் லெவல் எதுன்றத கிளியரா இருந்துக்கோங்க. இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சர்வீஸ் லைன், கிளைம் லெவல் கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே தான், கிளியர் தான். ஓகே. அடுத்து உங்களுக்கு இதுலயே நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேஷண்ட் நேம் கேட்பாங்க. பேஷண்ட் நேம் பார்த்தீங்கன்னா, இதுலயே குடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஜக்காரி எம். பெர்க்மன் எம்டின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ பேஷண்ட் நேம்னு கேட்டாங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியம். என்ன பிளாக்ல கேட்கறாங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இப்ப நான் காட்டுற சாம்பிள்ஸ்ல ஒரு நேம்ல குடுத்திருக்காங்க. பட் சில சாம்பிள்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பிளாக்கா குடுத்திருப்பாங்க. அதுல நெறைய பேஷண்ட் நேம் குடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரும்போதே உங்களுக்கு அந்த பிளாக் லெவல்ல மென்ஷன் பண்ணி காட்டும். இல்லன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக் அப்படின்னு. ஸோ இத நேம் மட்டும் எந்த பிளாக்ல கேட்டிருக்காங்க, எந்த லைன்ல கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்குடுங்க. இப்ப அவங்களுக்கு வந்து பிளாக் லெவல் பிளாக் 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுல என்ன பேஷண்ட் நேம் இருக்கோ அதான் குடுக்கணும். நீங்க ஃபார்ம்ல முதல்ல இருக்கிற நேம் எல்லாம் கீப் பண்ணக்கூடாது. இப்ப நான் காட்டுறது சாம்பிள் ஏதாவது அதுல இருக்கிற ஒரு சாம்பிள் தான். ஸோ ஒரே ஒரு பேஷண்ட் நேம் தான் குடுத்துருக்காங்க. சில டைம் சாம்பிள்ஸ் நெறைய குடுத்துருப்பாங்க. அதுல பிளாக் நேம்ல வந்துட்டு என்ன நேம் குடுத்துருக்காங்களோ அத மட்டும் கீப் பண்ணுங்க. பேஷண்ட் நேம்னு கேட்டாங்கன்னா, அந்த பிளாக்ல என்ன பேஷண்ட் நேம் இருக்கோ அத மட்டும் தான் கீப் பண்ணணும். அடுத்து சர்வீஸ் டேட். சர்வீஸ் டேட் வந்து ஃப்ரம் டேட் டூ டேட்ன்னு கேட்பாங்க. ஃப்ரம் டேட் நம்ம நார்மலா எப்படி ஹிஃபா ஃபார்ம் கீப் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஃப்ரம் டேட்ல என்ன டேட் குடுத்துருக்காங்களோ அத மட்டும் தான் கீப் பண்ணணும். டூ டேட்ல என்ன குடுத்துருக்காங்களோ அத மட்டும் தான் கீப் பண்ணணும். அதே மாரி பிஓஎஸ்ன்னு கேட்டாங்கன்னா, அதுல என்ன வேல்யூஸ் இருக்கோ அத கீப் பண்ணுங்க. என்ஓஎஸ் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, அதுல என்ன வேல்யூஸ் இருக்கோ அத கீப் பண்ணுங்க. அடுத்து ப்ரொசீஜர் கோட். ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹிஃபா ஃபார்ம்ல நார்மலா பார்ப்போம் இல்லையா? HCPCS கோட்ன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் ப்ரொசீஜர் கோட் நீங்க சொல்றோம். ஸோ என்ன கோடு குடுத்துருக்காங்களோ அந்த கோட குடுங்க. இதுல மாடிஃபைஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ மாடிஃபைஸ் தனியா கேட்டாங்கன்னா, அந்தந்த மாடிஃபைஸ்க்கு என்ன ஆன்சர் இருக்கோ அத கீப் பண்ணுங்க. பில்ட் அமௌண்ட். இந்த பில்ட் அமௌண்ட்ன்ற ஹெட்டிங்ல கீழ சப்டிவிஷன்ல என்னனாலும் கேட்கலாம். அதே மாரி அலோவ்ட் அமௌண்ட்டுக்கும் அப்படித்தான். ஸோ இந்த நேம்க்கு இந்த ஹெட்டிங் கீழ என்ன சர்வீஸ் லெவல்ல என்ன இருக்கு, கிளைம் லெவல்ல என்ன இருக்குன்றது அமௌண்ட் பார்த்து குடுங்க. எப்பவுமே இதுக்கு கீழ தான் ஆன்சர் வருமான்னு கேட்டா கிடையாது. ஹெட்டிங் குடுத்துருப்பாங்க. இங்க இருக்கிற அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்திருக்கும். ஸோ ஹெட்டிங் லெவல்ல நீங்க பார்த்து தான் கரெக்ட்டா எங்க இருக்குன்னு பார்த்து கீ பண்ணணும். அடுத்து அலோவ்ட் அமௌண்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்து கீ பண்ணுங்க. டிடக்ட் அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. இதுல ஒரு ஹெட்டிங்ல ஒண்ணு தான் கேட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு கீவேர்ட்ஸ்ல வந்து எனக்கு அலோவ்ட் அமௌண்ட் கேட்கறாங்க. இந்த அலோவ்ட் அமௌண்ட்ல எனக்கு அலோவ்ட் அமௌண்ட் தனியா குடுத்துருப்பாங்க. அது போக எனக்கு கவர்டு சார்ஜ்ன்னு தனியா குடுத்துருப்பாங்க. அப்ப 2மே கீ பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க வச்சிருக்க கீவேர்ட்ஸ்ல ஸ்டார்ட்டிங்ல என்ன வருதோ அத தான் கீப் பண்ணணும். இப்ப எனக்கு கீவேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது குடுப்போம்? அலோவ்ட் அமௌண்ட். இதுதான் முதல்ல இருக்கு. அப்ப இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ அத தான் கீப் பண்ணணும். இப்ப நான் காட்டுற சாம்பிள்ஸ்ல அலோவ்ட் அமௌண்ட் அப்படின்னு ஒண்ணு தான் இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் தனியா ஹெட்டிங் குடுத்து, அலோவ்ட் அமௌண்ட் கீழ கவர்டு சார்ஜஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. அப்ப கவர்டு சார்ஜஸும் எது கீழ வருது? அலோவ்ட் அமௌண்ட் கீழ தான் வருது. அலோவ்ட் அமௌண்ட் எது கீழ வருது? அலோவ்ட் அமௌண்ட் கீழ தான் வருது. அப்ப 2ல எது கீ பண்ணணும் அப்படின்னா, நீங்க கீவேர்ட் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது வருதோ, அதாவது அலோவ்ட் அமௌண்ட் வருதா? இல்ல கவர்டு சார்ஜஸ் வருதான்னு பாருங்க. அலோவ்ட் அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். அந்த அமௌண்ட் தான் நீங்க கீ பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஒரு ஹெட்டிங்ல ஒண்ணு தான் கேட்பாங்கன்னு கிடையாது. சில டைம் அமௌண்ட் மாத்தி குடுத்துருப்பாங்க. அதுக்கு ஹெட்டிங் வந்து அலோவ்டா குடுத்துருக்கலாம், இல்ல கவர்டா குடுத்துருக்கலாம், இல்ல வேற என்ன ஹெட்டிங்னாலும் குடுத்துருக்கலாம். அந்த ஹெட்டிங் எது கீழ வருதுன்னு பார்த்துட்டு, அதுல எது கீவேர்ட்ஸ் முதல்ல வருதோ, அந்த அமௌண்ட் தான் கீ பண்ணணும். மேம் அப்ப அடுத்தது வந்து பிளாங்கா குடுத்துரலாங்களா? ஆமா. ஓகே. அது பிளாங்கா குடுக்க வேண்டாம். அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு. சரி. சப்போஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க பிளாங்கா குடுங்க. ஓகே. அவங்களுக்கு கேட்கறது காமனா அலோவ்டுன்னு தான் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கறது அலோவ்டுன்னு தான் கேட்பாங்க. ஆனா, உங்களுக்கு ஃபார்ம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்டிவிஷன்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா? கவர்டு சார்ஜஸ் இல்லன்னா பேலன்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க ஃபார்ம்ல. ஃபார்ம்ல நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, கீவேர்ட்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ, அதுதான் நீங்க கீ பண்ணணும்.
இதுல பிளாங்க் அக்செப்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா தான் கேட்டிருப்பாங்க. அலோவ்ட் அமௌண்ட், பில்ட் அமௌண்ட் தான் கேட்டிருப்பாங்க. ஃபார்ம்ல உங்களுக்கு அதோட சப்டிவிஷன் இருக்கலாம். இப்ப சப்டிவிஷன் இப்ப கீழ காட்டுனேன்ல அலோவ்ட் அமௌண்ட், கவர்டு சார்ஜஸ், அப்ரூவ் அமௌண்ட், அமௌண்ட் கவர்டு, அமௌண்ட் அப்ரூவ்ட் இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க ஃபார்ம்ஸ்ல. புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க. அகைன் சொல்றேன். புரியல. ஆமா. இது NOSல வரும். இது POS. இது நம்பர்ஸ். இது ஹெட்டிங் குடுக்கல. ஆனா அதுக்கு ஹெட்டிங் இருக்கு. ஆனா ஹெட்டிங் குடுக்கல இதுல. அது ஹெட்டிங் குடுக்கல. ஹெட்டிங் குடுத்திருந்தாங்கன்னா மேபி அது ஹெட்டிங் குடுக்கல. இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? அதாவது உங்களுக்கு ஹெட்டிங் வந்து டைரக்ட்டா ரைட் சைடுல கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபார்மட்ல இருக்கும். அதாவது மேல ஹெட்டிங் டார்க்கா குடுத்திருக்காங்க இல்லையா? பில்ட் அமௌண்ட், பெய்ட் அமௌண்ட், அலோவ்ட் அமௌண்ட், டிடக்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் குடுத்திருக்காங்க இல்லையா? இது எல்லாமே நமக்கு டைரக்ட்டா கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஆனா ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு இந்த சப்டிவிஷனுக்கு கீழ இருக்கிறது தான் வரும். சில டைம் டைரக்ட்டாவும் குடுக்கலாம். சில டைம் இன்டைரக்ட்டா இந்த மாதிரியும் குடுக்கலாம். இந்த மாதிரி குடுக்குறாங்க அப்படின்னா, இதுலயே உங்களுக்கு 2ஆ பிரிச்சிருப்பாங்க சில டைம். அதாவது அலோவ்ட் அமௌண்ட்டாவும் குடுத்திருக்கலாம். கவர்ட் அமௌண்ட்டாவும் குடுத்திருக்கலாம். புரியுதா? இல்ல 2மே குடுத்திருக்கலாம். 2மே குடுத்திருந்தாங்க அப்படின்னா, கீவேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ, அதோட அமௌண்ட்ட தான் கீ பண்ணணும். புரிஞ்சதா எல்லாருக்கும் இப்ப? இப்ப புரிஞ்சுது மேம். புரியுது. ஓகே. அடுத்து டிடக்ட் அமௌண்ட்க்கு சப்டிவிஷன்ல என்ன குடுத்திருக்காங்களோ, அதுல என்ன இருக்கோ அத அப்படியே கீ பண்ணுங்க. அதுல என்ன வேல்யூஸ் இருக்கோ அத அப்படியே கீ பண்ணுங்க. அதே மாரி காயின்ஸ் அதாவது கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா காயின்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. கோஇன்சிடென்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல காயின்ஸ்ன்னு கேட்பாங்க. இந்த காயின்ஸ் அப்படின்றது கோஇன்சிடென்ஸ். ஓகேவா? சோ காயின்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா, அது கீழ என்ன அமௌண்ட் இருக்கோ அத குடுங்க. இல்ல சப்டிவிஷன்ல அதர் நேமா கூட கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து GRP, RC அப்படிங்கிறது GRP அப்படிங்கிறது குரூப். குரூப் கோட், ரீசன் கோட், அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் இது மூணுமே ஒரே காலம்ல தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் கோட், ரீசன் கோட், அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் இது மூணுமே ஒரே காலம்ல தான் இருக்கும். இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் முன்னாடி கூட கேட்டிருக்கலாம். குரூப் கோட், ரீசன் கோட் என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னா, குரூப் கோட் அப்படிங்கிறது COல இருக்கலாம். இல்ல PRன்னு இருக்கலாம். இந்த CO அப்படிங்கிறது குரூப் கோட். குரூப் கோட் என்ன ஃபார்மட்ல இருக்கலாம் அப்படின்னா, COன்னு இருக்கலாம். இல்லன்னா PR அப்படின்னு இருக்கலாம். இது 2மே குரூப் கோட்ல தான் வரும். ஓகேவா? ரீசன் கோட் அப்படிங்கிறது நம்பர்ஸ்ல குடுத்திருப்பாங்க. 45 இல்ல அப்படின்னா 253, 243 இந்த மாரி குடுத்திருப்பாங்க. ஓகே. இதுல பாருங்க. இதுல CO 45 இருக்கா? அதே மாரி CO 237 இருக்கு. இந்த மாரி நம்பர்ஸ்ல குடுத்திருப்பாங்க. சோ CO அப்படிங்கிறது குரூப் கோடு. PR அப்படினாலும் குரூப் கோடு தான். அதுக்கு பக்கத்துல ஹைஃபன் குடுத்து நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்லாம் ரீசன் கோடு. ஓகேவா? இதுல குரூப் கோட் அப்படின்னா C1 குடுப்பீங்க. ரீசன் கோட் அப்படின்னா 45. இந்த ஹைஃபன்லாம் கீ பண்ணக்கூடாது. வெறும் வேல்யூஸ் மட்டும் தான். குரூப் கோட்னா CO, ரீசன் கோட்னா 45. ஓகேவா? இதுல ஒரு லைன்ல எத்தன வேணாலும் குடுக்கலாம். அதாவது மேக்ஸிமம் 6 செட் ஆஃப் குடுத்திருப்பாங்க. 6 செட் ஆஃப் குரூப் கோட், ரீசன் கோட் குடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல இருக்காது. ஒரு லைன்ல
6 செட் ஆஃப் குரூப் கோட் ரீசன் கோட் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ CO, PR அப்படின்னா அது குரூப் கோட்ல தான் வரும். ரீசன் கோட் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற வேல்யூஸ் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க, முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இல்ல பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இல்லன்னா இந்த மாதிரி மேல கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே காலம்ல தான் உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தனியா கொடுத்துருக்காங்கனாலும் நீங்க அதுல இருக்கிற அமௌண்ட் எடுத்து எழுதலாம். ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். இந்த ஹெட்டிங் பக்கத்திலேயே குரூப் கோட், ரீசன் கோட் பக்கத்திலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது குரூப் கோடு, ரீசன் கோடு பக்கத்துல ஏதாவது வேல்யூஸ் இருந்தா அது அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தனியா காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குரூப் கோட், ரீசன் கோட் எழுதிட்டு பக்கத்துல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கோட் வேல்யூஸ் இருக்கோ அதை கீப் பண்ணுங்க. குரூப் கோட், ரீசன் கோட் எப்படி இருக்கும்? குரூப் கோட்னா எப்படி இருக்கும்? COPR COPR தான் குரூப் கோட் இருக்கும். ரீசன் கோட் வந்து பக்கத்துல வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. 45, 233, 237 இந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது முன்னாடியும் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம், இல்ல மேல கூட இருக்கலாம், இல்ல தனி காலமா கூட இருக்கலாம். ஸோ ஹெட்டிங் செக் பண்ணிட்டு அதுல என்ன ஆன்சர் இருக்கோ அதை கீப் பண்ணுங்க. அடுத்து ப்ரொவைடர் பெய்டு, அதாவது பெய்டு அமௌண்ட் சொல்லுவோம், அதை தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹெட்டிங் வந்து என்ன ஹெட்டிங் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து பெய்டு அமௌண்டோட வேல்யூஸ். ஸோ பெய்டு அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா எந்த சர்வீஸ் லைன்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த சர்வீஸ் லைன்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை கீப் பண்ணுங்க. இந்த சாம்பிள் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதே மாதிரி கிளைம் லெவல்ல கேட்டாங்க அப்படின்னா, இப்ப கிளைம் லெவல் ஆன் பில்ட் அமௌண்ட் கேட்டாங்கன்னா பில்ட் அமௌண்ட் கீழே கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓவராலா. ஸோ அந்த அமௌண்ட்டை கீப் பண்ணுங்க. இதுல ஆன்சர் இல்லைன்னா உடனே நீங்களா எல்லாத்தையும் மொத்தமா கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆன்சர் இல்லைன்னா பிளாங்க் அக்செப்ட் தான் பண்ணணும். நீங்க எதுலையுமே சம்மேஷன் பண்ணக்கூடாது. வேல்யூஸ் இருந்தா தான் நீங்க கீப் பண்ணணும், இல்லைன்னா பிளாங்கா தான் அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி கிளைம் லெவல் கொடுத்து அலோட் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அலோட் அமௌண்ட்ல கிளைம் லெவல் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சரை கீப் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் கீழேயும் டோட்டல் கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுதான் கிளைம் லெவல். இந்த சாம்பிள்ல உள்ளது புரிஞ்சுதா? வேற டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஓகே தான், புரிஞ்சுது சிஸ்டர். அடுத்து பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அமௌண்ட் தனியா கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேல ஹெட்டிங்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எந்த லைன்ல கொடுத்துருக்காங்களோ அதை ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளைம் லெவல் பக்கத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்பாங்க. ஸோ பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பக்கத்துல என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கீப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி PTRESP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அந்த சப்டிவிஷன்ல நிறைய இது கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அமௌண்ட் பார்த்து கேர்ஃபுல்லா கொடுங்க. அடுத்த சாம்பிள்ஸ் போலாமா? ஓகே போலாம் சிஸ்டர். ஓகே. ஓகே, உங்களுக்கு இப்போ நம்ம ஹிஃபா ஃபார்ம், யூபி ஃபார்ம்லாம் ஒர்க் பண்றோம் இல்லையா, அதுக்கேற்ற வவுச்சர், அதாவது மெடிக்கேர் சிஓபின்னு இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கீழே வரும். ஸோ ஹிஃபா ஃபார்முக்கும் யூபி ஃபார்முக்கும் தனித்தனி வவுச்சர் இருக்கு. பட் நம்ம பார்க்குற ஃபார்மேட் அதே தான். மெடிக்கேர் சிஓபி ரெண்டு காமன் தான், பட் தனித்தனி வவுச்சர் வரும். ஹிஃபா ஃபார்ம் தனியா வரும், யூபி ஃபார்முக்கு தனியா வரும். இப்போ இதுல நோவிட்டா சொல்யூஷன்ஸ் ஐஎன்சின்னு இருக்கு. இது எதுல பார்த்தோம்? மெடிக்கேர். ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் மெடிக்கேரா சிஓபியான்னு கேட்டாங்க அப்படின்னா மேல இருக்கிற ஹெட்டிங் பாருங்க. இந்த ஹெட்டிங் இங்க தான் வருமான்னு கேட்டா கிடையாது, நடுவுல கூட வரலாம். ஸோ என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு இந்த டார்க்கா லைன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். டேட், இஓபி டேட்னு பார்த்தோம் இல்லையா, செக் டேட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் சில டைம் டேட்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்ல என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ நம்ம நார்மலா எப்பயும் போல டேட்க்கு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணாம கீப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் 0 to 11/2015 மட்டும் கீப் பண்ணணும். ஸோ டேட், செக் டேட் ஆர் இஓபி டேட் எப்படினாலும் கொடுத்துருக்கலாம். நார்மலா ஃபார்முக்கு மேல டாப்ல கொடுத்துருப்பாங்க டேட். எனக்கு டேட்னே, அதாவது மென்ஷனே பண்ணாம டேட் கொடுத்துருந்தாலும் அது இஓபி டேட் தான். ஓகேவா? நார்மலா உங்களுக்கு மேல டேட் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஹெட்டிங் இல்லாம டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் வந்து இஓபி டேட்டா தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பேஷண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இங்க ஸ்லாட்டரி மரைன் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஷண்ட் நேம். HIC நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான். இது லாஸ்டா பாருங்க, உங்களுக்கு டபிள்யூன்னு முடிஞ்சிருக்கு, அல்பபெட்ஸோட முடிஞ்சிருக்கு. HIC நம்பர்னு கேட்டாங்கன்னா இதை கொடுக்கணும்.
அடுத்து சர்வீஸ் லெவல், கிளைம் லெவல்னு பார்த்தோம் இல்லையா? அது இப்படி தான் பிரிக்கணும். அதாவது உங்களுக்கு டேட் குடுத்திருப்பாங்க. சர்வீஸ் டேட், பிஓஎஸ், என்ஓஎஸ், ப்ரொசீஜர் கோட், மாடிஃபைஸ் இந்த மாரிலாம் பில்ட் அமௌண்ட், அலோவ்ட் அமௌண்ட் இந்த மாரிலாம் உங்களுக்கு ஹெட்டிங் லெவல்ல குடுத்திருக்காங்க. அதுல கீழ டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னாலே அது சர்வீஸ் லெவல். எனக்கு கீழ டோட்டல் பண்ணி குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காலம்க்கு கீழ டோட்டல் பண்ணி குடுத்திருக்காங்கன்றதெல்லாம் கிளைம் லெவல்ல வரும். இங்க பாருங்க. கீழ குடுத்திருக்காங்களா? புரியுதா? இப்ப இதுல பாருங்க சர்வீஸ் டேட்ன்னு குடுத்திருக்காங்களா? சர்வீஸ் டேட்ல என்ன இருக்கு? 140305ன்னு குடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சர்வீஸ் லைன் தான் இருக்கு. சோ இது வந்து சர்வீஸ் லைன். கீழ இருக்கிறது எனக்கு கிளைம் லைன். புரிஞ்சுதா? இப்படியும் கேட்பாங்க. உங்களுக்கு லைனுக்கு நேரா கீழ குடுத்திருப்பாங்களா? கரெக்ட்டா குடுத்திருப்பாங்களான்னு கிடையாது. இந்த மாதிரி ஹெட்டிங்க மடக்கி கூட குடுத்திருப்பாங்க. சர்வீஸ் டேட்க்கு இங்க இருக்கு. பிஓஎஸ் இங்க இருக்கு. சாரி பிஓஎஸ் ஆன்சர்ல என்ஓஎஸ்க்கு இங்க இருக்கு. ப்ரொசீஜர் கோடுக்கு இங்க இருக்கு. மாடிஃபையர்ஸ்க்கு ஆன்சர் இல்ல. அது மாதிரி பில்ட் அமௌண்ட்க்கு எனக்கு இங்க குடுத்திருக்காங்க. 245. அலோவ்ட் அமௌண்ட்க்கு இங்க குடுத்திருக்காங்க. டிடக்ட் அமௌண்ட் இங்க. காயின்ஸ் இங்க. குரூப் கோட், ரீசன் கோட் இங்க குடுத்திருக்காங்க. எனக்கு இங்க குடுக்கல. ஐ மீன் இங்க குடுத்திருக்காங்க. குரூப் கோட் அப்படிங்கிறது CO. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹெட்டிங்க பார்த்துட்டு கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து ப்ரொவைடர் பெய்ட் அப்படிங்கிறது 80.90 இது. சோ சர்வீஸ் லைன் புரிஞ்சுதா? உங்களுக்கு இப்படியும் குடுத்திருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுல டைரக்ட்டா குடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்தந்த ஹெட்டிங் கீழ குடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியும் குடுப்பாங்க. புரிஞ்சுதா? கீழ இருக்கிறதெல்லாம் அதோட டோட்டல் வேல்யூஸ். இதெல்லாம் கிளைம் லெவல்ஸ்ல வரும். டவுட்டா? யாராவது கேட்டீங்க? ஓகே புரிஞ்சுச்சு. ஓகே. பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டாங்கன்னா கீழ குடுத்திருப்பாங்க. சோ அதுல என்ன அமௌண்ட் இருக்கோ அத அப்படியே கீப் பண்ணுங்க. நம்ம பார்த்த மாதிரி EOB டேட் இங்க உள்ள டேட் குடுத்திருக்காங்க. கெரியர் நேம் அப்படிங்கிறது கெரியர் நேம், பேயர் நேம் 2 ஒரே நேம் தான். சோ மேல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் குடுப்பீங்க. HIC நம்பர் இந்த நம்பர் குடுப்பீங்க. பேஷண்ட் நேம் அப்படிங்கிறது நேம்னு குடுத்திருப்பாங்க. இல்ல பேஷண்ட் நேம்னு குடுத்திருப்பாங்க. சோ என்ன நேம் குடுத்திருக்காங்க அத கீப் பண்ணுவீங்க. சர்வீஸ் டேட் ஃப்ரம் டேட் டு டேட்ன்னு கேட்பாங்க. சோ ஃப்ரம் டேட் மட்டும் தான் இங்க குடுத்திருக்காங்க. 140305 அப்படிங்கிறது. சோ ஃப்ரம் டேட்ல கீப் பண்ணுவீங்க. டு டேட் பிளாங்க் அக்செப்ட் பண்ணுவீங்க. பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் குடுக்கல. NOS தான் குடுத்திருக்காங்க. அப்ப NOSல 1. ப்ரொசீஜர் கோட் அப்படின்றதுல 99239 குடுத்திருக்காங்க. சோ இங்க 99239. பில்ட் அமௌண்ட்ல 245.00 குடுத்திருக்காங்க. சோ 245.00. அதே மாதிரி அலோவ்ட் அமௌண்ட் கீழ 103.19 குடுத்திருக்காங்க. அலோவ்ட் அமௌண்ட். அதே மாதிரி டிடக்ட் அமௌண்ட்க்கு 0.00. காயின்ஸ்க்கு 20.64. புரிஞ்சுதா? எஸ் மேம். Yes, ma'am. Okay. எஸ். அடுத்து சேம் அதேதான். ஆனா இது COB. இதுல பாருங்க LABCBS அப்படிங்கிறது கெரியர் நேம் இல்ல பேயர் நேம்னு கேட்பாங்க. சோ மேல என்ன நேம் பிளாக் லெட்டர்ஸ்ல என்ன குடுத்திருக்காங்களோ அதுதான் கெரியர் நேம் ஆர் பேயர் நேம். அடுத்து செக் டேட். EOB டேட், செக் டேட் வந்தாலே அது டேட்ல நம்ம இதுல தான் குடுப்போம். சோ செக் டேட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல EOB டேட் தான். சோ 2182015ன்னு குடுப்போம். அடுத்து பேஷண்ட் நேம் கேட்டாங்கன்னா மிரியம் கேசிடின்றது குடுப்போம். ஓகேவா? அடுத்து மெம்பர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளுக்கு நார்மலா இதுல குடுப்போம் இல்லையா? HIC நம்பர்னு குடுப்போம் இல்லையா? அதுதான் மெம்பர் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஹெட்டிங் தனியா கேட்பாங்க. இந்த வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம்ஸ்ல டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலா எப்பயும் ஃபாலோ பண்றது தான். அமௌண்ட் மட்டும் தான் கீப் பண்ணணும். இதுல மைனஸ் வேல்யூ இருந்தா கண்டிப்பா நீங்க மைனஸ் வேல்யூ கீப் பண்ணணும். ஓகேவா? சில டைம் உங்களுக்கு .00ன்னு கொடுத்திருப்பாங்க. சோ ஃபார்ம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி .00ன்னு கீப் பண்ணுங்க. அடுத்து இப்போ இதுல எனக்கு சர்வீஸ் லைன், கிளைம் லைன் இது ரெண்டுல எது? இதுல எது சர்வீஸ் லைன், எது கிளைம் லைன்? டேட் வச்சிருக்கிறது கிளைம் லைன் லெவலா எடுக்கணும். கீழே இருக்கிற லைன் வந்து டோட்டல் லைனா எடுக்கணும் மேம். இப்போ எனக்கு சர்வீஸ் லைன் ஆன் பில்ட் அமௌண்ட்னு கேட்டா என்ன கீப் பண்ணுவீங்க?
75.00. 7 அடுத்து குரூப் கோட் ரீசன் கோட்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க சர்வீஸ் லைன்ல? CO சிஓன்றது எதுல வரும்? குரூப் கோட் 45 அப்படிங்கிறது குரூப் கோட் 45 அப்படிங்கிறது ரீசன் கோட் ரீசன் கோடு ரீசன் கோட். இதுல அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கலாம். இல்ல கொடுக்கல. கொடுக்கு. புரிஞ்சதா இதுல? அது மாதிரி கிளைம் லெவல் எனக்கு அதர் அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் கேக்குறாங்க கிளைம் லெவல்ல. என்ன ஆன்சர் கீப் பண்ணுவீங்க? 8.62. 8.62. கிளியரா எல்லாருக்கும்? எஸ் மேம். அதோட ஆன்சர்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சேம் அதே தான். மேல பேர் நேம் கெரியர் நேம் கேட்டாங்கன்னா மேல என்ன நேம் இருக்கோ அதை கீப் பண்ணுவீங்க. பேஷண்ட் நேம் கேட்டாங்கன்னா பேஷண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை நேம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த பிளாக்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கீப் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிளைம் லெவலில் வரும். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சர்வீஸ் லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதா? கீழே வந்து ஒரு சர்வீஸ் லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கிறது என்னது? கிளைம் லெவல். புரியுதா? டேட் இங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்வீஸ் லைன்ல இருக்கு. இதை கால்குலேட் பண்ணி ஓவரால் கால்குலேட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. பில்ட் அமௌண்ட், பெய்டு அமௌண்ட் அப்படின்னு. புரியுதா? சில டைம் உங்களுக்கு கிளைம் லெவல் மேல இருக்கும், இல்லைன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பார்த்துட்டு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. இதுல சர்வீஸ் லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மேல கிளைம் லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எனக்கு கிளைம் லெவல் பில்ட் அமௌண்ட் கேட்டா என்ன கொடுப்பீங்க? 78.00. சர்வீஸ் லைன் காயின்ஸ்னு கேட்டா என்ன கொடுப்பீங்க? லைன் 1ல 0.00. எனக்கு லைன்ல எனக்கு இது ரீசன் கோட் கேக்குறாங்க, என்ன கொடுப்பீங்க? ரீசன் கோடு 3. லைன் 1க்கு 3. 45. புரியுதா? என்ன ஹெட்டிங்? இதுல கிளைம் லெவல் வந்துட்டு உங்களுக்கு எப்படினாலும் கேட்கலாம். கீழே கொடுத்துருக்கலாம், இல்ல மேல கொடுத்துருக்கலாம். ஓகேவா? சில டைம் இது நான் சொன்ன டைப் இது ஒரு டைப். இன்னொரு டைப் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லைன் லெவல்ல கேட்பாங்க. அதாவது லைன் லெவல்ல மீன்ஸ் உங்களுக்கு ஆர்டர் வைஸா கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுல நீங்க அமௌண்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரெப்டட் சார்ஜஸ், நான் கவர் சார்ஜஸ், டினைட் சார்ஜஸ், கவர் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்களா? அப்ப மேல இருக்கிறது REPTD சார்ஜஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மேல ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோட ஆன்சர். அதே மாதிரி நான் கவர் சார்ஜஸ் அப்படிங்கிறது 0.00, டினைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது 0.00, கவர்டு சார்ஜஸ் அப்படிங்கிறது 1043.91. கிளியரா எல்லாருக்கும்? இது வந்து ஹெட்டிங் கீழே ஆன்சர் நீங்க தான் ஆர்டர் வைஸா சூஸ் பண்ணி எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா ஹெட்டிங்ல என்ன ஹெட்டிங் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்டோட ஆன்சர். அது மாதிரி செகண்ட்ல என்ன இருக்கோ அதோட ஆன்சர் தான் செகண்ட் லைன்ல, தேர்ட்ல என்ன இருக்கோ அதோட ஆன்சர் தான் தேர்ட்ல. புரிஞ்சுதா? இதுல வந்து உங்களுக்கு 2 கொடுத்துப்பாங்க சில டைம். இதுல பாருங்க கவர்ட் அமௌண்ட், கவர்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அலோட் அமௌண்ட் கீழே தான் வரும். அலோட் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அலோட் அமௌண்ட்ல தான் வரும். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுல எது கீ பண்ணணும்? உங்களுக்கு அலோட் அமௌண்ட் கேட்டாங்கன்னா அலோட் அமௌண்ட். ஏன்னா கீவேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அலோட் அமௌண்ட். அப்ப அலோட் அமௌண்டோட வேல்யூஸ் மட்டும் தான் நீங்க கீ பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் மேம். இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்களா? இப்போ எனக்கு சர்வீஸ் லைன் 2ல எனக்கு காயின்ஸ் கேக்குறாங்க, என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 0.00. 0.00. எதுல? எந்த லைன்ல? 7.
சர்வீஸ் லைன்ல கேக்குறாங்க 4.6. 4.62. இதுல வேல்யூஸ் எது இருக்கோ அதுதான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேல்யூஸ் எது இருக்கோ அதுதான் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு லைன்ல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட் எடுத்துப்பீங்க, 0.00 எடுத்துப்பீங்க. ஸோ காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இதுல அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கணும். கிளியரா? இது நோட் பண்ணிக்கோங்க. காயின்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கணும். ப்ரொவைடர் பீடின்னு இருக்கு, ப்ரொவைடர் பெய்டுன்னு இருக்குது, எதுல வரும்? ப்ரொவைடர் பிடி அப்படின்னு இருக்கு, இது எதுல வரும்? பெய்டு அமௌண்ட். ஓகேவா? அவங்க லைன் 1ல கேட்டாங்க அப்படின்னா ப்ரொவைடர் பெய்டு அமௌண்ட் கீழே என்ன லைன் 1ல என்ன இருக்கோ அந்த ஆன்சர் கீ பண்ணணும். அதே மாதிரி லைன் 2ல கேட்டாங்கன்னா ப்ரொவைடர் பெய்டு கீழே என்ன இருக்கோ அதை கீ பண்ணணும். ஓகேவா? கிளைம் லெவல்ல என்ன கேக்குறாங்க? இப்போ கிளைம் லெவல்ல டெடக்ட் அமௌண்ட் கேக்குறாங்க, என்ன ஆன்சர் கீ பண்ணுவீங்க? 0.00. 0.00. இங்க கிளைம்ல டோட்டல் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல்ல ஓவராலா கால்குலேட் பண்ணி கீழ என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்ட் தான் டெடக்டோட கிளைம் லெவல். புரிஞ்சுதா? இது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி क्वेश्चन கேட்டா என்ன மாதிரி ஆன்சர் பண்ணனும்ன்றது சாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது கிளியரா எல்லாத்துக்கும்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்களா யாராவது? சர்வீஸ் லைன்ல கேக்குறாங்க, தேர்ட் லைன்ல கேக்குறாங்க, எனக்கு பெய்ட் அமௌண்ட் கேக்குறாங்க, என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? 140.76. ஓகே, எனக்கு இப்ப ரீசன் கோட் வந்து தேர்ட் லைன்ல கேக்குறாங்க. இதுல உங்களுக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? இது ரெண்டுல எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இப்ப சர்வீஸ் லைன் லைன் 1ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது தான் 1 எடுத்துக்கணும், செகண்டா இருக்கிறது 2 எடுத்துக்கணும். ஓகேவா? அட்ஜஸ்ட்மென்ட் கோடு இல்ல ரீசன் கோடு குரூப் கோடுன்னு இந்த மாதிரி क्वेश्चन லைன் 1ல கேக்குறாங்க 2ல கேக்குறாங்கன்னா இதுலயே மேல இருக்கிறது 1 கீழ இருக்கிறது 2ன்னு கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா குரூப் கோட் ஆன் லைன் 1 அப்படின்னு கேட்பாங்க. அப்ப லைன் 1ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? 1 இருந்தா 1 சூஸ் பண்ணுவீங்க. 2 இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலயே 1 2 இல்ல 3 4 இல்ல 5 6 கொடுத்திருப்பாங்க. சோ அந்த லைனுக்கு நேரா குரூப் கோட் என்ன இருக்கோ அந்த குரூப் கோட கீ பண்ணுங்க. ரீசன் கோட் என்ன கோட் இருக்கோ அந்த கோட கீ பண்ணுங்க. இப்போ இதுக்கு குரூப் கோட் என்ன கொடுப்பீங்க, ரீசன் கோட் என்ன கொடுப்பீங்க, அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் என்ன கொடுப்பீங்க? Group code CO. Group code Reason code 131. Reason. அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் 33.8. ஓகே, இங்க அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நார்மலா உங்களுக்கு CO என்னன்னு தெரியும், 131 என்னன்றது தெரியும். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் இங்கே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு பக்கத்துலயே தான் ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த காலம்ல என்ன ஆன்சர் இருக்கு அதுதான் அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்டோட வேல்யூ. ஓகேவா? சில டைம் உங்களுக்கு வேல்யூஸ் முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா ஹெட்டிங் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து கேர்ஃபுல்லா கீ பண்ணுங்க. இப்போ எனக்கு சர்வீஸ் லைன் லைன் 2ல செகண்ட் குரூப் கோட் கேக்குறாங்க, என்ன ஆன்சர் கீ பண்ணுவீங்க? லைன் 2ல செகண்ட் குரூப் கோட் கேக்குறாங்க. PR. reason code செகண்ட் லைன்ல செகண்ட் குரூப் கோட்ல எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட் அமௌண்ட் கேக்குறாங்க. 2.5. சோ ஒரு லைன்ல உங்களுக்கு 2 3 கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுலயே லைன் 1 லைன் 2 லைன் 3 கேட்டிருப்பாங்க. சோ அந்த லைன்ல என்ன குரூப் கோட் என்ன ரீசன் கோட்ன்றத பார்த்து செக் பண்ணி எழுதுங்க. இதுல உங்களுக்கு சர்வீஸ் லைன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, கிளைம் லெவல் கொடுக்கல. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல என்ன ஆன்சர் என்ன क्वेश्चन இருக்கோ அதுக்கேத்த ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லைன்ல இருக்கிறது செகண்ட் லைன்ல இருக்கும். இதுல சில கீவேர்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர் சார்ஜஸ் அலோட் அமௌண்ட் அப்படிங்கிறது, இது நிறைய கீவேர்ட்ஸ்க்கு ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ எந்தெந்த கீவேர்ட்ஸ் எது கீழே வருது அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம், பட் கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நீங்கள் எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 2 அமௌண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? கீவேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதோட வேல்யூஸ் தான் கீ பண்ணணும். ஓகே, இந்த சாம்பிள்ஸ் பாருங்க. சேம் நம்ம பார்த்தா 4 லைன் பார்த்தோம்ல, 4 லைன் ஹெட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும்
காயின்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது 92.66, கவர்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது 2866.00, நான் கவர்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது 0.00, டெடக்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது 0.00. நெட் ரீஎம்பர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பெய்டு அமௌண்ட் அப்படிங்கிறதோட சப்டிவிஷனில் கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட கீவேர்ட்ஸ் தான் நெட் ரீஎம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பெய்டு அமௌண்ட் கீழே தான் வரும். ஸோ பெய்டு அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நெட் ரீஎம்பர்ஸ்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை நீங்கள் கீப் பண்ணணும். ஓகேவா? டோட்டல் சார்ஜஸ் அப்படிங்கிறது கிளைம் லெவல் கிடையாது. சில பேர் டோட்டல் சார்ஜஸ்னா உடனே அது கிளைம் லெவல். டோட்டல் சார்ஜஸ் அப்படிங்கிறது பில்ட் அமௌண்ட்டோட சப்டிவிஷன். புரிஞ்சுதா? உங்களுக்கு 4 ஹெட், இந்த 4 லைன்ல ஹெடர் லெவல்ல கேக்குறாங்க இல்லையா, இதுல எல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் லைன், கிளைம் லெவல் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் சார்ஜஸ் அப்படிங்கிறது எந்த ஹெட்டிங் கீழே வரும்? பில்ட் அமௌண்ட் கீழே வரும். ஸோ பில்ட் அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா அந்த டோட்டல் சார்ஜஸ்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை நீங்க கீப் பண்ணணும். இது கிளியரா எல்லாருக்கும்? இங்க பாருங்க, இந்த சாம்பிள்ஸ்ல பாருங்க. ரிப்போர்ட்டட் சார்ஜஸ் அப்படிங்கிறது பில்ட் அமௌண்ட்ல வரும். ஸோ பில்ட் அமௌண்ட்ல என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை கீப் பண்ணுங்க. நான் கவர் சார்ஜஸ் அப்படிங்கிறது 0.00. டினைடு, இதுல டினைட்னா இதுல எது கீழே வரும்? டினைட் அப்படிங்கிறது எது கீழே வரும்? எது கீழே வந்திருக்கு? நான் கவர் சார்ஜஸ். இப்போ நம்ம எதுல பார்த்தோம்? இதுவும் என்னது? நான் கவர் சார்ஜஸ். அப்புறம் எண்ட்ல இதை எடுத்து எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட்ல வந்த கீவேர்ட். ஃபர்ஸ்ட் எந்த கீவேர்ட்ஸ் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். இதுல நான் கவர் சார்ஜஸ்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டினைடு. அமௌண்ட் நான் கவர் சார்ஜஸ் எடுக்க கூடாது. நான் கவர்டுன்றது கீழே இருக்கு பாருங்க. இங்க என்ன இருக்கு? டினைட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன இருக்கோ அதுதான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து டோட்டல் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்பாங்க, இல்ல ஆர்இஎஸ்பின்னு கேட்பாங்க, பிடிஆர்இஎஸ்பின்னு கேட்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா இது என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை கீப் பண்ணுங்க. கேஷ் டிடக்ட் 0.00. அது மாதிரி காயின்ஸ்ன்னு கேட்பாங்க, கோ இன்சூரன்ஸ். ஸோ அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கீப் பண்ணுவீங்க. கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கீழே வரும். இந்த ஏடிஜேன்னு கொடுத்தாலே அது அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கீழே தான் வரும். ஸோ கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கீப் பண்ணணும். அடுத்து நெட் ரீஎம்பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது பெய்டு அமௌண்ட். ஸோ பெய்டு அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா இந்த நெட் ரீஎம்பர்ஸ் அமௌண்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை கீப் பண்ணணும். கோபே, ஸோ கோபேன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை கீப் பண்ணுங்க. இது புரிஞ்சுதா? நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு ஆன்சர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, சர்வீஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க, கிளைம் லெவல் கீழே கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டேட்டு, டு டேட்டு, ப்ரொசீஜர் கோடு, மாடிஃபையர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் பில்டு கீழே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அலோட் அமௌண்ட் கீழே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கவர்ட் சார்ஜஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அமௌண்ட் நான் கவர்ட், அது கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிமார்க்ஸ் கோட் அப்படிங்கிறது குரூப் கோட் ரீசன் கோட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே கொடுக்கல. ஸோ இது புரிஞ்சுதான். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரொசீஜர் கோடு அப்புறம் மாடிஃபையர் இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அமௌண்ட் பில்டு அதுக்கு நேரம் ஆன்சர் இருக்கு, அலோட் அமௌண்ட் அது கீழே ஆன்சர் இருக்கு. ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு பார்த்துட்டு அதுக்கு நேரம் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை கொடுங்க. அப்புறம் கிளைம் லெவல்னு கேட்டாங்க அப்படின்னா கீழே வேல்யூஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளைம் டோட்டல்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எந்த ஹெட்டிங் கீழே டோட்டல் சார்ஜஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அது கீழே என்ன வேல்யூஸ் இருக்கு, ஓவரால் வேல்யூஸ், அந்த வேல்யூஸை கீப் பண்ணணும். ஓகேவா? இந்த சாம்பிள் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. இதுல யூஹெச்சி அப்படிங்கிறது கெரியர் நேம் ஆர் பேயர் நேம்.
ஓகேவா? அடுத்து செக் டேட், இஓபி டேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்து பேஷண்ட் நேம், அடுத்து ஹெச்ஏசி நம்பர். இதுல உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் வைஸா எடுத்துக்கணும். 1 2 அப்புறம் கீழே ஒரு 3 4 5 இப்படிதான் எடுத்துக்கணும். இந்த லைனை கீ பண்ணவே கூடாது. இத கட் பண்ணிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் கீ பண்ணக்கூடாது. 1 2 கீழே இருக்கிறத 3ன்னு எடுத்துக்கணும், அடுத்து 4 அடுத்து 5. ஓகேவா? இதுல சர்வீஸ் லைன் இருக்கிறது மொத்தம் 5 லைன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கீழே கொடுத்துருக்காங்க கிளைம் லெவல். இதுல புரிஞ்சுதா? இதுல இந்த சாம்பிள் யாரா ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்களா? லைன் 4ல எனக்கு அலோட் அமௌண்ட் கேக்குறாங்க, என்ன ஆன்சர் கீ பண்ணுவீங்க? 0.0 0.09. ஓகேவா? அடுத்து எனக்கு ரீசன் கோட் கேக்குறாங்க, லைன் 3ல கேக்குறாங்க. ரீசன் கோட் CO 45 45 இங்க தான் இருக்கு லைன் 3. ரீசன் கோட்ன்றது 45. ஓகேவா? கிளைம் அமௌண்ட் கேக்குறாங்க, எனக்கு டெடக்ட் அமௌண்ட் கேக்குறாங்க. கிளைம் அமௌண்ட் லைன் கிளைம் லைன் 0.20. 0.20. ஓ லைன் ஓ சாரி. இதோட ஆன்சர் தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பேயர் நேம், பேஷண்ட் நேம், இது கிளைம் லெவலோட ஆன்சர், இது ஹெச்ஏசி நம்பர், அப்புறம் செக் டேட்டு, அப்புறம் அந்த ஹெட்டிங் கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது சர்வீஸ் லெவல், இது கிளைம் லெவல். புரிஞ்சுதா? அந்த ஹெட்டிங்ல சாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சுதா? சர்வீஸ் லைன் எது, கிளைம் லைன் எதுன்றது கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதுங்க. இல்ல. இப்ப சிஓபி சாம்பிள்ஸ் பார்க்கலாம். சிஓபி சாம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீ பாருங்க, இதுல மேல இது அட்வான்ஸ்ட் டெர்மட்டாலஜி அசோசியேட் எல்டிடின்னு இருக்கு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அப்படி எதுல வரும்? ரெமிட்டன்ஸ் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுல நம்ம அதே பார்த்து அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். சர்வீஸ் லைன் வந்து 3 கொடுத்துருக்காங்க, கிளைம் லெவல் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டிங்க்கு நேரா என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே கீ பண்ண போறீங்க. இதுல மாடிஃபயர்ஸ் ப்ரொசீஜர் கோட் இங்க இருக்கு, மாடிஃபயர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் இங்க இருக்கு, சார்ஜ்டு இங்க கொடுத்துருக்காங்க, அலோட் அமௌண்ட் இங்க கொடுத்துருக்காங்க, டெடக்ட் அமௌண்ட் கொடுக்கல, காயின்ஸ் கோபே கொடுத்துருக்காங்க, குரூப் கோட் ரீசன் கோட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் பெய்டு. ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டிங்க்கு நேரா என்ன ஹெட்டிங் இருக்கோ அது அப்படியே, என்ன ஹெட்டிங் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் அப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. கிளைம் லெவலும் அப்படிதான், அந்த ஹெட்டிங் கீழே என்ன சார்ஜஸ்ன்னு கேட்பாங்க கிளைம் லெவல்ல. ஸோ என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே கீ பண்ண போறீங்க. சேம் அதே தான். பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடி ஆர்இஎஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூஸை கீ பண்ணுங்க. இதுல சர்வீஸ் லைன் எது, கிளைம் லைன் எது? கேக்குதா? சர்வீஸ் லைன் எது, கிளைம் லெவல் எது? On the date 2/27 and service line. கிளைம் லெவல் Claim level இல்லையோ? கிளைம் லெவல் கொடுக்கல இதுல. கொடுக்கல. சர்வீஸ் லெவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கிளைம் லெவல் கொடுக்கல. இதை யாரும் கிளைம் லெவல்ல எடுத்து எழுதிடாதீங்க. அதாவது காமனா சொல்றேன், இது நான் கவர்டோட கிளைம் லெவல் கொடுத்துருக்காங்க, பட் கிளைம் லெவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு எதுக்குமே கிளைம் லெவல் கொடுக்கல. ஓகேவா? டிடிபிஆர் அப்படிங்கிறது அது வேற ஒரு ஹெட்டிங்கோட ஆன்சரு. கிளைம் லெவல் இதுல கொடுக்கல.
டேட் வச்சு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு டோட்டல் சார்ஜஸ் அப்படின்னு கீழ குடுத்திருப்பாங்க. இல்லன்னா கிளைம் லெவல் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அப்படி குடுத்திருந்தா தான் அது கிளைம் லெவல்ல எடுத்துக்கிறோம். இங்க எப்படி குடுத்திருக்காங்களா? ஓவரா கால்குலேட் பண்ணி குடுத்திருக்காங்களா இதுக்கு? டிடக்ஷன் அமௌண்ட் தான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? கிளைம் லெவல் இங்க கொடுக்கல. சர்வீஸ் லெவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கிளைம் லெவல் கொடுக்கல. புரிஞ்சுதா? கிளைம் லெவல் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் கால்குலேட் பண்ணி கீழே கொடுத்திருப்பாங்க. கிளைம் லெவலே இங்க இல்ல, சர்வீஸ் லெவல் மட்டும் தான் இருக்கு. இதுல கிளைம் லெவல் எங்க இருக்கு, சர்வீஸ் லெவல் எங்க இருக்கு? Service line வந்து 0 to 21 அதெல்லாம் service line. புரியல, வாய்ஸ் கேட்கல. சர்வீஸ் லைன் எங்க? Service line வந்து 0 to 21. 0 to 21 டேட்லாம் இருக்குல்ல. Date. கிளைம் லெவல் Slide level வந்து Totals கொடுத்து the line. totals. டோட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது எல்லாமே கிளைம் லெவல்ல வரும். Claim level. ஓகேவா? இதுல இதுல எப்படி கொடுத்திருக்காங்க? கீழ இருக்கிறது லைன்ல Service line. சர்வீஸ் மேல. லைன். மேல மல்டிபிள் ஹெட்டிங்ல வர்றது கிளைம் லைன். எங்க? மேல மல்டிபிள் ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க, அது வந்து கிளைம் லெவல். கீழே இருக்கிறது லைன் லெவல். இல்ல, சர்வீஸ் லைன் தான் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. service line. ரெண்டுமே டேட் தான் கொடுத்திருக்காங்க. மேலே டேட் டேட் கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க. இந்த ஹெட்டிங் கீழ பார்க்கணும். இப்ப மேல இருக்கிறது பேஷண்ட் கண்ட்ரோல் நம்பர், இது வந்து பேஷண்ட் கண்ட்ரோல் நம்பர். புரியுதா? கீழ ஒரே ஒரு லைன் தான் கொடுத்திருக்காங்க, சர்வீஸ் லைன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? லைன் லெவல்ல 1ல கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு பேஷண்ட் கண்ட்ரோல் நம்பர் லைன் 1ன்னு கேட்டாங்கன்னா, பேஷண்ட் கண்ட்ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த வேல்யூஸ் இருக்குது கொடுத்துரும். புரியுதா? அது மாதிரி டோட்டல் கவர் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, லைன் 1ல கேட்டாங்கன்னா 0.00 கொடுப்பீங்க. ஐ மீன் இந்த 4 ஹெட்டர் லைன்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைன் லெவல் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் லைன் லெவல்ல கேக்குறாங்க அப்படின்னா, லைன் லெவல் 1ல கேட்டாங்கன்னா 0.00 கொடுக்கணும். காமனா டோட்டல் சார்ஜஸ் கேட் அந்த லைன்லயே வராதுல மேடம், தனித்தனி கொஸ்டினுக்கு தனித்தனி ஆன்சர் தானே மேம். புரியல. மேலே இருக்கிற பாக்ஸ் தனித்தனி கொஸ்டினுக்கும் இந்த டோட்டல் சார்ஜ்னா 322, அதர் பேனா 00 அந்த மாதிரி தான் தனித்தனியாவே தான் வரும். டோட்டல் சார்ஜ் வந்து காமனா கேட்டாங்கன்னா நீங்க இந்த வேல்யூஸ் கொடுக்கலாம். லைன் லெவல் 1ன்னு கேட்டாங்கன்னா இங்க 1 தான், ஒரே ஒரு லைன் தான் இருக்கு சர்வீஸ் லைன். அது எப்படி ஒன் லைன் இல்ல மேம், நாங்க ஃப்ரண்ட் டேட் தனித்தனியா இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்ல இருந்து ஃப்ரண்ட் டேட், த்ரூ டேட், கிளைம் ஸ்டார்ட் 1 போட்டுருக்காங்க, டிஓபி அந்த மாதிரி தனித்தனியா தான் போட்டுருக்காங்க கொஸ்டினுக்கு ஆன்சரும். ஃப்ரம் டேட் சொல்லிட்டு ஒரே லைன் தானே. நீங்க என்ன கேக்குறீங்க? வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது. என்ன கேக்குறீங்க? நாங்க 4 கொஸ்டின், அதாவது 4 ஹெட்டிங் இருக்கு, 4 ஹெட்டிங்க்கு தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க அவங்க ஆன்சர், அந்த மாதிரி தான் இருக்காங்க. இது பாத்தீங்களா? ஆமா. ஆனா இங்க லைன் லெவல்ல ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல மேம். அப்ப டேட் இருக்கிறது மட்டும் தான் லைன் 1ஆ எடுத்துக்கணுங்களா? ஆமா. டேட் இல்லனா அது நீங்க அதாவது இங்க பாருங்க, பேஷண்ட் நேம்னு கேட்டது இதுல கொடுத்துருவீங்க. ஐடி கோட் காமனா கேக்குறதெல்லாம் மேல இருக்கு. அது பேஷண்ட் நேம். கிளைம் ஸ்டார்ட்ல நம்ம கிளைம் ஸ்டார்ட் டிஓபி கொடுத்துருக்காங்களே, அதுவும் அது லைன் 1ல வரும். லைன் 1ல வராது. உங்களுக்கு ஃப்ரம் டேட் டு டேட் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் எடுத்துக்கூடாது. இப்ப நார்மலா நீங்க ஃபார்ம் வந்து எடுக்கும்போது எதை பார்த்து எடுப்பீங்க? லைன் 1 லைன் 2. ஃப்ரம் டேட் டு டேட் இருந்துச்சுன்னா அது லைன் 1 எடுத்துப்பீங்க. இதெல்லாம் லைன் 2 எடுத்துக்கூடாது. இது வந்து இதோட அமௌண்ட். கிளைம் ஸ்டேட்டஸ் டிஓபின்றது இதோட அமௌண்ட். இதுல ஒரே ஒரு சர்வீஸ் லைன் தான் கொடுத்திருக்காங்க. கீழே இருக்க லைன் டேட் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பேமெண்ட் அலோ. அது வேற பேஷண்ட் நேம் இருக்கும்.
உங்களுக்கு பேஷண்ட் நேம் எப்பவுமே செக் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு கீழ உனக்கு இந்த மாதிரி குடுத்துருக்காங்க, எனக்கு 2ஆ குடுத்துருக்காங்க அப்படின்னா பேஷண்ட் நேம் கேட்பாங்க. ஒரு பிளாக் தனித்தனி பிளாக் குடுத்துருப்பாங்க. அந்த சாம்பிள்ஸ் என்கிட்ட இருக்கான்னு தெரியல. நான் நாளைக்குள்ள கிளாஸ்ல சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரேன். அதுல 2 பிளாக் குடுத்துருப்பாங்க. 2 பிளாக்லயுமே ஒரு பேஷண்ட் நேம் இருக்கும். ஸோ என்ன பிளாக்ல கேட்குறாங்கன்னு பார்க்கணும். சப்போஸ் எனக்கு மேல இருக்கிற பேஷண்ட் நேம் ஒரு பிளாக்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல கேட்குறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஆன்சர் தான் கீ பண்ணணும். கீழே இருக்கிற பிளாக்ல இருக்க ஆன்சர் கீ பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போதே பிளாக் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. நான் சாம்பிள்ஸ் நாளைக்கு காட்டுறேன். ஓகே மேம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி, அந்த கொஸ்டினுக்கும் ஃபார்முக்கும் இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிடலாமா அந்த ஆன்சரை? கேட்பாங்களா இல்லாட்டி எப்படி கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல கேட்பாங்க? அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல கேட்குற மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல தான் கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி கொஸ்டின் கிளியரா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இல்லை கீவேர்ட்ஸ்னா பார்த்துட்டா நம்ம வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டைம் நான் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அந்த கொடுத்துருக்க எக்ஸலை எல்லாருமே பிரிண்ட் எடுத்து டெஸ்க்ல வச்சிருக்க சொல்லியிருக்காங்க லேப்டாப் பக்கத்துல. ஓகே. கொஞ்ச நாளைக்கு அது போக போக உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிரும். ஓகே. சில இந்த டிடெக்டட் அமௌண்ட் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிடெக்ட்ங்கிற வேர்ட் மோஸ்ட்லி வந்திருக்கும். ஒரு சிலது மாறி இருக்கும். அந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ண பாருங்க. எங்க சைட்ல இருந்தும் அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது தனியா டீச் பண்றோம். இப்போ எல்லாரும் என்ன